அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة المفتاح الجنة. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய சிறப்பிற்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், தொழுகையிலிருந்து நாம் பெற வேண்டிய சக்திகள். அது எப்படி தொழுகையிலிருந்து நாம் சக்தியை பெற முடியும்? உணவு உண்ணுகின்றோம், அந்த உணவிலிருந்து சக்தியை பெறுகின்றோம். பானம் அருந்துகின்றோம், அந்த பானத்திலே இருந்து சக்தியை பெறுகின்றோம். உடற்பயிற்சி செய்கின்றோம், அந்த உடற்பயிற்சியிலிருந்து சக்தியை பெறுகின்றோம். நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையிலிருந்து நம்மால் சக்தியை பெற முடியுமா என்பதை பற்றிய ஒரு ஆழமான பார்வை நம்மிடத்திலே இல்லை. அதனால தான் அந்த கேள்வி வருது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. சாப்பிட்டா பலம் வருது, தண்ணி குடித்தா தாகம் தீருது, வாக்கிங் போனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. தொழுதால் அந்த தொழுகையிலே இருந்து நாம் பெறக்கூடிய சக்தி என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, இந்த தொழுகையை கொண்டு நாம் என்ன சக்தியை பெறுகின்றோம் என்ற ஒரு அறிவு இல்லாத காரணத்தினால் தொழுகையை நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சாப்பிட போகிறோம், கைகளை கழுவுகின்றோம், வாயை குப்பிளிக்கிறோம், நிதானமாக உட்காந்து சாப்பிட்றோம், நல்ல முறையில் சாப்பிட்டு என்ன செய்கிறோம், முடிக்கிறோம். ஏன்? சாப்பாடு 3 வேளை சாப்பிடணும், அல்சர் வந்துடும். தண்ணீர் அதை பருக வேண்டும், இல்லை என்றால் நமக்கு என்ன செஞ்சிடும், கிட்னி பிரச்சனை ஆயிரும் என்றெல்லாம் கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அதை பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருப்பதின் காரணத்தினால் நம்ம என்ன செய்கிறோம், அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தொழுகையிலே இருந்து நமக்கு என்ன ஆற்றல் வர வேண்டும் என்ற அறிவு நம்மள்கிட்ட இல்லை. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கி நம்ம சமூகம் தொழுகையை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு நம்மிலே மிகப்பெரிய ஒரு கூட்டமே இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் அவர்களுடைய பணியை சரியான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழாத மக்களை தொழுகையின் பக்கம் அழைத்து அவர்களை தொழுகையாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்திலே தொழுகையினுடைய சட்டங்களை பேசுவதற்காக பள்ளியே 2 ஆக்கிறான். பள்ளியே 2 போயிருது. இப்படி தான் தொழணும், அப்படி தான் தொழணும், இப்படி தொழக்கூடாது, இப்படி தொழுபவர்கள் எல்லாம் உள்ளே வராதீர்கள், போர்டு பார்க்குறோமா இல்லையா என்றெல்லாம் தொழுகையினுடைய சட்டத்தை பற்றி பேசுகின்ற நம்முடைய கூட்டம், நம்முடைய சமூகம். தொழுகையினுடைய சிறப்பை பற்றி பேசுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம். இந்த தொழுகையை நாம் தொழுகையாக தொழுகின்றோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. கண்ணியத்திற்குரிய உறவுகளை, தொழுகை என்பது எப்படிப்பட்ட சாதனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்கப்பட்டது. கொஞ்சம் நிதானமாக கேட்கணும். தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வாங்குறாங்க? மேராஜில் வாங்குறாங்க. இப்படி தானே? மேராஜில் போய் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. நபியே, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு அற்புதமான ஒரு பரிசை தரப்போகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்கிறான், 50 வக்து தொழுகையை பெருமானாரிடம் கொடுத்து அனுப்புகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குறாங்க. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அப்பா, அல்லாஹ் 50 வக்து தொழுகையை தந்து விட்டான், எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நாளைக்கு நான் 50 முறை அல்லாஹ்வை தொழப்போகின்றேன்.
50 முறை என்னுடைய உம்மத்தை தொலை வைக்கப் போகின்றேன், எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு என்று சந்தோஷமாக ஓடி வருகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைஞ்சாங்க, பிடிச்சிட்டாங்க, வாங்க எங்கே போறியா? அல்லாஹ் எனக்கு 50 தொழுகையை தந்திருக்கான், 50 கோடி ரூபாய் இப்போ உங்கள் கையில் யாரோ ஒருத்தர் தராரு, நீங்கள் நினச்சிவீங்க அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு போயிருங்க, அப்படி தானே? இல்லை 40 கோடி போதுன்னு யாராவது சொல்லுவோமா? அஜரத்தே சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டான். அப்போ அந்த சந்தோஷத்திலே வரும்போது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா முஹம்மத் அப்படி நினைக்காதீர்கள், உங்களுடைய உம்மத்தை அப்படிலாம் தொழுத மாட்டாங்க, அதுக்கு மாற்றம் செஞ்சிருவாங்க, அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலே அனுப்பி கடைசி 5 வக்தோடு வர்றாங்க. 5 வக்து, 50 கோடி ரூபா, 45 கோடி ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. 5 கோடி ரூபா 5 வக்தை மட்டும் கொண்டு வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முஹம்மதே இதையும் செய்ய மாட்டார்கள்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வாங்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக வாங்கினார்கள். சாதாரணமாக வாங்கினாங்களா? ஏப்பா பெரிய கிஃப்ட் அப்படின்னு வாங்கினாங்க, பெரிய ஒரு பலம். இந்த 50 நேரம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை தொடர்பு கொள்ளும் போது அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவனுக்கு என்ன மன அழுத்தம் இருக்கும், அவனுக்கு என்ன தேவை இருக்கும், எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருமே தொழுகிறான் அப்படிங்கிற சொல்ல வச்சாங்க. இப்படி ஒரு பொக்கிஷத்தை பெருமானார் வாங்கிவிட்டு வருகின்றார்கள். இந்த பொக்கிஷத்திற்கு பெருமானார் என்னவெல்லாம் சொல்லுகின்றார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, காலையில் தஹஜ்ஜுடைய தொழுகை, அதற்கு பின்னால் லுஹா இஷ்ராக்குடைய தொழுகை, மக்ரிபிற்கு பின்னால் அவ்வாபினுடைய தொழுகை, இசாவிற்கு பின்னால் வித்ருடைய தொழுகை, பெருநாள் 2 நாட்களுக்கும் தொழுகை. மக்கால நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தவாஃபுக்கு பின்னால் தொழுகை, அதே போன்று மினாவிலே தொழுகை, அரஃபாவிலே தொழுகை, முஸ்தலிஃபாவிலே தொழுகை. யாராவது மழை வேண்டி தேவைப்பட்டதென்றால் மழைக்கான ஒரு தொழுகை, சூரியன் தொழுகை, சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகை. ஏன் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா கடைசியில் அவர் என்ன செய்யணும்? தொழுதுதான் நடக்குகின்றோம். இந்த தொழுகையை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மளை கெட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தொழுங்க தொழுங்க தொழுங்க, இங்கேயா போங்க, தொழுங்க அங்கேயா போங்க. பெருமானாருக்கு வயிற்றை வலித்தால் வயிற்றை வலிக்குதுன்னு ஒரு சஹாபி வந்து சொல்கிறாரு, 2 ரக்காத் போய் தொழுங்கன்றாங்க. குப்புறப்படுத்து கிடக்கிறாரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு, 2 ரக்காத் போய் தொழுங்கன்றாங்க. பிரயாணத்தை மேற்கொள்கின்றார்கள், அங்கேயும் தொழச் சொல்லுகின்றார்கள். அப்போ தொழுகை என்பது பெருமானாரால் விரும்பப்பட்டு வாங்கப்பட்ட சக்தி. தொழுகை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரீதியிலேயும் என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு வந்து அதை இது நேரத்தில் தொழுங்க, அதே நேரத்தில் தொழுங்க, இப்படி தொழுங்க, அப்படி தொழுங்க, இவ்வளோ தொழுங்க, சூரிய கிரகணமா, சந்திர கிரகணமா, போர்க்களமா, எதுவாக இருந்தாலும் தொழுங்கள் தொழுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நோன்பு நோட்பதற்கு என்ன இல்லை, அவ்வளோ கிடையாது. ஜக்காத்து கொடுப்பதற்கு வருஷத்தில் 1 தான், சதக்கா கூட நீங்கள் தான் விரும்பணும் கொடுக்கணும். ஆனால் தொழுகைக்கு என்று பெருமானார் இத்தனை பெயர்களை வைத்து நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தொழுகையை பொறுத்தவரையில் காசு கொடுத்து தொழுகணும் தேவையில்லை, அப்படி தானே? ஆச்சரியத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா தான் ஒரு 2 ரக்கா தொழ முடியும்னு ஏதாவது சட்டம் இருக்கா இஸ்லாத்தில்? தட்சணை கொடுக்கணுமா அங்கே வந்து பள்ளியாசலில்? நீங்கள் தேவையில்லை, எல்லோருக்குமானது. தொழுகை என்பது உடலிலே முழுமையான சக்தியை கொண்டு தான் நீங்கள் தொழ வேண்டும் என்ற தேவை அங்கே கிடையாது. இன்னும் தொழ முடியலைன்னா உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழ முடியலைன்னா படுத்துக்கிட்டே தொழலாம். தண்ணீரை கொண்டு உதவி செய்ய முடியலன்னா வெந்நியை கொண்டு உதவி செய்யலாம், வெந்நியை கொண்டு உதவி செய்யலாம், தைமம் செய்யலாம், தைமமே செய்ய முடியல தைமம் செஞ்சு விடலாம். பாருங்க நீங்க கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இப்படிப்பட்ட ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாலஜி, ஈஸியான ஒரு சிஸ்டத்தை கொடுத்து இந்த தொழுகையை அல்லாஹ் நம்ம இடத்திலே கொடுத்திருக்கின்றான் என்றால் நாம் ஏன் இந்த தொழுகையிலிருந்து சக்தியை பெறவில்லை? அதான் என்னுடைய கேள்வி. தொழுகை என்பதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு வைத்திருக்கின்றான். தொழுகை என்பது முதல்ல என்னது? ஒரு அடியான் அல்லாஹ்விடம் பேசுகின்றான், பேசக்கூடிய வாய்ப்பை அவன் பெறுகின்றான். ஒரு அடியான் அல்லாஹ்விடம் பேசக்கூடிய வாய்ப்பை அவன் பெறுகின்றான். பாப்பாட பேசுகிறோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம். நாம் வேலை செய்கின்றோம், நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய ஓனர்கிட்ட பேசுகிறோம், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கின்றோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் ஒரு மனிதன் பேசுகின்றான் என்றால் அவன் எப்படி பேச வேண்டும், அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப பெரிய ஒரு சக்தியை அவன் பெற்றுக்கொள்வான். தொழுகையிலே கவனமாக இருப்பவர்கள் நல்ல ஆளுமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
தொழுகையிலே கவனமாக இருப்பவர்கள் வறுமை இல்லாதவர்களாக இருப்பார்கள். தொழுகையிலே கவனமாக இருப்பவர்கள் கஞ்சத்தனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். தொழுகையிலே கவனமாக இருப்பவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு இருப்பார்கள். முடிவெடுக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் அவர்களால் தாங்க முடியும். அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பொருளாக தொழுகை எடுத்துக்கொள்வார்கள். நம்முடைய சமூகத்திற்கு தொழுகை பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காசிரீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நஷ்டவாளிகளை தவிர தொழுகை யாருக்கு கஷ்டமா தெரியாத முடியும். பா தொழுதுட்டோம்பா இப்படிதானே சொல்கிறோம். எப்பா இசா தொழுதாச்சுப்பா, ஃபஜ்ர் வேற தொழணுமோ, லொஹோ தொழணுமப்பா, இன்னும் தொழவே இல்லையே, கஷ்டமாக தானே நினைக்கிறோம். ஏதாவது ஒரு லாபம் நமக்கு ரேஷன் கடையில் 2000 ரூபா கொடுக்க போகிறான், பொங்கல் பரிசு 2500 ரூபா கொடுக்க போகிறான், 2 சேலை, அதை கொடுத்தா கிழிஞ்சு போயிடும், எந்த பிரயோஜனமும் இல்லை, போய் வாங்க ஓடுறோமா இல்லையா? அப்போ அதை போன்று தொழுகையை பார்க்கவில்லை. ஏப்பா தொழுதாச்சு, இன்னும் தொழுவலையே, தொழுவணுமோ என்று தொழுகையை கஷ்டமாக நினைக்கின்றோம். எனவே தொழுகையினுடைய பலன் நமக்கு தெரியவில்லை. தொழுகைனா என்ன, அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, தொழுகை எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்தது. முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், குழந்தைகள் ஓடு சத்தம் போட்டு வீட்டில் விளையாடும், பேரன் பேத்தி எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. வரக்கூடிய நேரத்திலே குழந்தைகள் நினச்சிவாங்க ஓன்னு சத்தம் போட்டு விளையாடும். அப்போ எனக்கு அந்த டிஸ்டர்பாக இருக்கும், படிக்க முடியாது, ஓத முடியாது. அந்த நேரத்திலே நான் என்ன செய்வேன் என்றால் தொழுகையிலே தக்பீர் கட்டி கொள்வேன் அப்படிங்கிறாங்க. நம்மளாம் தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தைகள் சத்தம் போட்டால் என்ன சொல்லுவோம், சனியனை தொழுதுட்டு இருக்கும்போது தான் நீ சத்தம் போடுவியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, போங்க. மனைவிட்ட கத்துவோம், பாரு குழந்தைகள்லாம் கத்துது, நான் தொழுதுட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தொழும் பொழுது அவருக்கு எந்த சத்தமுமே கேட்கல, தொழுவும் பொழுது தான் நமக்கு கணக்கே உதிக்குது, எவ்வளோடா கொடுத்த உனக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையா, ஐயோ கூட கொடுத்துட்டோமோ, 2000 ரூபா கூட வாங்கிட்ட மாதிரி இருந்துச்சு, போன வாரம் இவ்வளோ தானே, அப்போ தான் ஞாபகம் வருது. தொழுகையை எப்படி தொழுதார்கள் பாருங்கள். ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புனிதமான தொழுகையை பற்றி பாருங்கள். இதில் நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் போய் யோசிக்கணும், வீட்டில் போய் படிப்பினை பெற வேண்டும், மாற்றணும், தொழுகையை மாற்றணும், தொழுகையினுடைய ஸ்டைலை மாற்றணும், உதுவுடைய ஸ்டைலை மாற்றணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர் நடக்கின்றது. அந்த போரிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகிலே எதிரிகள் ஈட்டியை வைத்து குத்திடுறாங்க. கற்பனைக்கே நம்மளுக்கெல்லாம் எட்டாது அவருடைய வாழ்க்கையெல்லாம். அல்லாஹு அக்பர் கபீரா. ஈட்டியை குத்துறோன்னா ரத்தம் மலமலன்னு வருது, வலி தாங்க முடியல. 2 நபர்கள் வந்து பின்னால் நின்று ஈட்டியை உருவ வருகின்றார்கள், உருவாதிங்க வலிக்குதுங்கிறாங்க. இந்த அலி கைபருடைய கோட்டையின் வாசலை தூக்கி எதிரிகளை அடித்த அலி. கைபர் போர்ல நினைச்சாரு, கைபருடைய கோட்டையினுடைய வாசலை அப்படி தூக்கி ஒரு அடி அடிக்கிறார். அவ்வளோ பெரிய புலி, அவ்வளோ பெரிய சக்தி பெற்ற ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகில இருந்து ஈட்டி உருவ முடியல, வழியில கத்துறாங்க. உடனே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். ஒது செய்வீங்க, என்ன செய்யுங்க, தண்ணி கொண்டு வாங்க. நான் என்ன செய்யறேன், ஒது செஞ்சு தொழுகைக்கு நிற்கிறேன், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிக்கிறேன். தக்பீர் கட்டியதற்கு பின்னால் நீங்கள் ஈட்டியை உருவுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறாங்க, 2 ரக்காத் நஃபீல் தொழுகிறாங்க. அந்த தக்பீர் கட்டும் பொழுது அவருடைய முதுகிலே இருக்கக்கூடிய ஈட்டி உருவப்படுகின்றது. தொழுது முடித்த பிறகு கேட்கின்றார்கள், என்ன ஈட்டியை உருவிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த தொழுகை நம்மள்ட்ட இருக்கா? அன்னைக்கு நம்ம எல்லாரும் தொழுகை அடிதான், நான் தொழுக முடியுமா? இவ்வளோ பயான் பண்றேன, நம்ம யார்கிட்டையாவது இருக்கா? தொழுகையில் உள்ள அந்தஸ்து பறிக்கப்பட்டு விட்டது. அங்கங்கு சமுதாயம் கேவலப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு தொழுகை போதும் முஸ்லிமுக்கு, ஒரு தொழுகை போதும். அப்போ அந்த நேரத்தில் இருட்டி எடுத்து உருவும் போது முடிஞ்ச உடனே கேட்குறாங்க, எனக்கு வழி இல்லையே, முடிச்சிட்டீங்களா? ஆமாம் முடிச்சிட்டோம். அப்போ அந்த தொழுகையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த கவனம் என்ன, தொழுகையை வைத்து அவர்கள் பெற்ற அந்த மிகப்பெரிய சக்தி என்ன? எல்லாத்துக்கும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஆன்மீக ரீதியான விஷயங்களை அல்லாஹ்வுல இருக்கிறதுக்கு தொழுகைன்னு சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குப்பரப்படுத்து கிடந்த ஒரு சாவியை எழுப்பி ஏன் குப்பரப்படுக்கின்றீர்கள் கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் வைத்த வலிக்குது, ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுங்க அப்படின்றாங்க. ஒது செஞ்சுட்டு வைத்த வலி விட்டுருது அவருக்கு. அப்போ தொழுகையை நம்ம எப்படி பார்க்கல அப்படின்னா, இந்த தொழுகை தொழும்பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இந்த தொழுகை தொழும்போது நம்ம வியாபாரத்தினுடைய கடன்கள் நீங்கும். இந்த தொழுகை தொழும்போது நம்முடைய மகளுக்கு திருமணம் முடியும்.
இந்த தொழுகை தொழும் பொழுது இந்த வேதனை நீங்கும் என்று இந்த தொழுகையை பார்த்து நாம் செய்யவில்லை. தொழுகையில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் உம்மத்து இழந்து இன்று நிற்கின்றது. கோடிக்கணக்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். கோடிக்கணக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். மேராஜுக்கு கூப்பிட்டு அல்லாஹ் கொடுக்குறான், முகமதே இருந்தாங்க 5 வேளை தொழுகை பிடிங்க அப்படிங்கிறான். சுபுடைய தொழுகை எவ்வளவு கேவலம். ஜமாத்தை விட்டு விட்டு தூங்குகின்றோம். நம்மளை விட நஷ்டவாளி யாராவது உண்டா? சுபுடைய தொழுகையை ஒருத்தன் விட்டுட்டான் அப்படின்னா அதுதான் அவனுக்கு கெட்ட நாள் அப்படின்னு அடிக்கடி எல்லா கொண்டவர்கள் சொல்லுகின்றார். எவ்வளவு தொழுகையில இன்பம். எப்படி ஏன் நமக்கு இந்த இன்பம் இல்லை? தக்பீர் கட்டியவுடன் நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ போகின்றது. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறீங்க. ஹதீஸிலே என்ன பார்க்கின்றோம்? அல்லாஹ் தன்னுடைய கவனத்தை தக்பீர் கட்டிய அடியானிடம் திருப்பி விடுகின்றான். இதான் ஹதீஸ். இப்னு கஸீர் சொல்றார். திருப்பின பின்னாடி நம்ம என்ன ஓதுறோம்? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி, என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் என்று சொல்லுகின்றோம். சிந்தனையை எங்கேயோ திருப்பி கொண்டிருக்கின்றோம். முகம் திரும்பிச்சு அல்லாஹ் பார்க்க, சிந்தனை எங்கேயோ இருக்கு. சிந்தனையில் என்ன செய்யுது? குழப்பம் வந்து விட்டது. சிந்தனை பலகீனம் அடைந்து விட்டது. தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். ஹதீஸ்ல என்ன வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூறாவை ஓதியவுடன் அதுக்கு என்ன அர்த்தம்? அகிலங்களை படைத்த பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு ஓதுறோம். ஓதன உடனேயே அங்கிருந்து அல்லாஹ் நமக்கு பதில் சொல்லுகின்றான். ஹமிதனி அபுதி, என்னுடைய அடிமை என்னை புகழ்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றான். அடுத்து என்ன செய்யறோம்? அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஓதுறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோனே என்று சொன்னவுடன் அல்லாஹ் கூறுகின்றான், அஸ்னாய அபுதி, என்னுடைய அடிமை என்னை போற்றுகின்றான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், மஜிதனி அபுதி, என்னுடைய அடிமை என்னை போற்றுகின்றான், என்னுடைய மாட்சிமை பற்றி அப்படி அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கான் நமக்கு பதில். அப்போ நம்ம கவனம்லாம் எங்கேயோ இருக்குது. அல்லாஹ் நமக்கு பதில் சொல்வது எப்படி இருக்கும்? நம்ம வந்து தொழுகையில் வந்து பெறக்கூடிய சக்தி எப்படி இருக்கும்? நம்மளால் சின்ன குடும்ப பிரச்சனையை பார்க்க முடியல. நம்முடைய மனைவியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. ஒரு பெண்ணால் ஆணை என்ன செய்ய முடியல? தன்னுடைய கணவனை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல. நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகின்றோம். நம்முடைய குழந்தையினுடைய கைகளிலே இருந்து மொபைலை வாங்க முடியவில்லை. மொபைலை வாங்க முடியல. வீட்டுக்குள்ளே போன உடனே பாக்கெட்டில் தான் கையை வைக்கிறான். பாப்பா மொபைல் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் நடக்குதுல்ல. அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம வியாபாரம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்முடைய சமூகம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. மிகப்பெரிய அழிவை நோக்கி இஸ்லாமிய சமூகம் என்று உலகத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்கள். கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனால் நம்ம அல்லாஹ் உண்மையாளன், அப்படிதானே? அல்லாஹ் உண்மையான இறைவன். நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் உண்மையானது. நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி. எல்லாமே ஓகே. ஆனால் என்ன? அல்லாஹுவை நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த தொழுகையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கோணல் குழப்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? ஒதுவிலே இருந்து சலாம் வாங்கும் வரை எல்லாத்துலேயும் குழப்பம். அவ்வளோ மசாயில் பேசுகிறான். அவ்வளோ மசாயில். இப்படிதான் சொல்லணும், இப்படிலாம் சொல்லக்கூடாது, தெரியுமா? இது நபி வழி கிடையாது. இப்படி தொழுவுரியா, இது நரகத்து, இப்படிலாம் பேசுகிறான். பேசக்கூடியவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். பேச்சை கேட்கக்கூடியவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். தொழுகையில் கவனமே இல்லை. தொழுகையை பற்றி யோசிக்கிறதே இல்லை. சரி, நம்ம தொழுகிறோமே, நம்மளா ஒழுங்கா தொழுகிறோமா? இல்லை. தொழுவுல ஒது சரியில்லை. ஹுஷு இரையச்சம் இல்லை. ஹுது பணிவு இல்லை. தொழுகையிலே நீட்டிப்பு இல்லை, நிதானம் இல்லை. நீட்டி தொழுகிறது கிடையாது. டக்கு 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 டக்குன்னு நினைச்சிடறோம். காக்கா குத்துற மாதிரி குத்திட்டு ஓடி போயிடும். அப்படி தானே? தொழுகுன்னு குத்துட்டாங்க. எவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரங்க? 24 மணி நேரம். அப்படி தானே? 22 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் நீங்கள் நம்மளுக்கு வச்சுக்கிடுவோம். நம்ம வியாபாரம் பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம், வருவோம், கொள்வோம், வண்டி ஓட்டுவோம், பீச்சுக்கு போவோம், எங்கேனாலும் போவோம், நோ ப்ராப்ளம். அந்த 1.5 மணி நேரம் ஆகுமா ஒரு ஆளுக்கு தொழுகைக்கு ஒரு நாளைக்கு? அந்த 1.5 மணி நேரத்தில் 5 வக்தில் ஒழுங்காக கொடுக்குறோமா? அந்த நிதானம் நம்மள்கிட்ட இருக்கா? ஒரு மனிதர் வருகின்றார், தொழுகின்றார். பெருமானார் சொல்லுகின்றார்கள், சல் ஃபைன்னக லம் துஸல், நீ தொழுவல அப்படிங்கிறார். உடனே அந்த மனிதர் நினைச்சாரு, திரும்பவும் போய் தொழுகிறாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, இங்கே வா,
சல் ஃபைன்னக லம் துஸல்லி, தொழுவுப்பா நீ தொழுவல அப்படிங்கிறாங்க. மூன்றாவது அந்த நபர் என்ன செய்யறாரு? தொழுகிறார். இப்படி 3 முறை பெருமானார் மறுத்து விட்டு சரி நீ போ அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் அவர் ருக்குவையும் சுஜூதையும் ஒழுங்கா நிதானமா செய்யலை? எப்படி கிடைக்கும் தொழுகையில சக்தி? கிடைக்குமா? பலம் கிடைக்குமா? அறிவு கிடைக்குமா? தொழுகையின் மூலம் பெறக்கூடிய அறிவு நமக்கு வருமா? சாப்பாடு சாப்பிட்றீங்க, முதல்ல இந்த உதாரணம் சொன்னேன். சாப்பாடு இப்படி கையில் எடுத்து இப்படி தூக்கி போடுறீங்க, இப்படி கையில் எடுத்து இந்த பக்கம் தூக்கி போடுறீங்க, கையில் எடுத்து இப்படி மேலே எடுத்து இப்படி தூக்கி விடுறீங்க, தண்ணியை குடிக்க மாட்டேறீங்க, அது உடம்புல போய் சேருமா? பிசிக்கல்ங்கிற பேரில் நீங்கள் என்ன செய்யறீங்க? ஒரு 2 தடவை இப்படி குதிக்கிறீங்க வீட்டில், நீங்கள் செஞ்சாச்சு உட்காந்து கிடைக்குமா? அப்போ தொழுகையில இருந்து பெறக்கூடிய சக்திக்கு முதல்ல என்ன வேணும்? நிதானம் வேணுமா வேண்டாமா? நீண்ட ருக்கு செய்யணும்ல. எவ்வளோ இன்பமானது சஜிதா. சஜிதாவை இன்பத்தோடு செஞ்சு பாருங்க, சஜிதாவிலிருந்து யாருமே எந்திக்க மாட்டோம். பெருமானார் சொல்லுகின்றார்கள், எனக்கு ரொம்ப பிடித்தது சஜிதா என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அடியானும் அல்லாஹும் ரொம்ப நெருங்கக்கூடிய இடம் சஜிதா. அல்லாஹ்வை பற்றி புரிஞ்சாதான் என்ன செய்யும்? சஜிதாவுடைய இன்பம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வை பற்றி புரிந்தது அல்லாஹ் அவர்களுக்கு ஈட்டி உருவும் போது கூட வழி தெரியல அவங்களுக்கு. அமைதியாக என்ன செய்யறாங்க? உருவிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படிதானே? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகை திருடன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தொழுகையில் திருடன். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சஹாபாக்கள் தொழுகையில் எப்படி யார் ரசூலுல்லாஹ் திருடன் இருப்பான்? தொழுகையை பொருளை திருடுவானுங்க, காசை திருடுவான், பணத்தை திருடுவான், ஆளையே கடந்து தூக்கிட்டு போயிடுவான். தொழுகை எப்படி திருட முடியும்? யார் ருக்குவையும் சஜிதையும் சரியாக செய்யவில்லையோ அவன்தான் தொழுகை திருடன் என்று கூறுகின்றார். ஒரு பக்கம் ஃபஜ்ர் தொழாமல் தூங்குறது, ஜமாத்தை விடுறது, ஜமாத்தை விட்டுட்டு நம்ம தொழுகிற மாதிரி கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. கண்ணியமிக்க மாட்சிமை பொருந்தி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தஹஜ்ஜத்திலே 7வது வானத்திலே முதல் வானத்தில் நிற்கிறான். அல்லாஹ் யார் தஹஜ்ஜத் தொழுகைன்னு கேட்குறான். ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பள்ளிக்கு போகாம தூங்குறவன் இதை மாதிரி அவலட்சணமான சூழ்நிலை எதுவுமே கிடையாது. அப்படி தொழ போறவங்க என்ன செய்யறோம்? தூங்கி கொண்டே தொழுகின்றோம். அப்போ தொழுகை திருடன் யாரு? யாரு ருக்குவையும் சுஜூதையும் சரியாக செய்யவில்லையோ அவன் தொழுகையிலே திருடன் என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். தொழுகை திருடன். இப்போ ஏன் தொழுகையில் திருடன் அப்படின்னா, தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நிச்சயிறாரு, அவர் திருடிடுறாரு. லோகருடைய தொழுகையை 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் நீ தொழுது பாருங்களேன். நீங்கள் எல்லாருமே நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். அந்த ஜும்மாவில் நீங்கள்லாம் ஜமாத்தோடு நிறைய பேர் இங்கே தொழுகிறவங்க இருக்கிறீங்க, நான் பார்க்குறேன். இங்கே வரும்போது இந்த பள்ளியில் டைம் கிடைக்கும்போது தொழுகும்போது நிறைய பேர் வரீங்க. ஜமாத்து கிடைக்காத நேரத்தில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுங்க. கெட்டும்பொழுது உங்களுடைய டைமை வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் தொழுகிற மாதிரி தான் தொழுகணும். டைமை பார்த்துட்டோம்னு சொல்லி கொஞ்சம் நீட்டமாக தொழுகிறக்கூடாது. எத்தனை நிமிஷம் தொழுகிறீங்கன்னு பாருங்களேன். இல்லை, தொழுகையை வச்சு எல்லாம் நிறைய நமக்கு பிரயோஜனத்தை தந்திருக்கான், நிறைய பலன்களை தந்திருக்கான். தொழுகை நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நீக்குது, துன்ப துயரங்களெல்லாம் நீக்குது, நம்முடைய வறுமை என்ன செய்யுது? போக்கு. அப்போ தொழுகையை பற்றி படிக்கணும், முதல்ல ரீட் பண்ணணும். தொழுகையை ரீட் பண்ணதுங்கிறது மசாயிலை சொல்ல வரவில்லை. மசாயில் எப்படி நான் பண்ணிக்கலாம், மசாயிலே எப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணுமோ, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி நம்ம தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், அதெல்லாம் கழுத்தை பிடிச்சி அல்லாஹ் நினைச்சிட மாட்டான், நரகத்தில் தூக்கி போட மாட்டான், மன்னிச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையில் இஹ்லாஸாக தொழுதாங்க, அப்படி தொழுதுமா? தொழுகையில் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டா நரகத்தை பற்றி வரக்கூடிய வசனங்கள் வரும்பொழுது அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. நரகத்தை பற்றி என்னைக்காவது செஞ்சிருக்கோமா? சொர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் தொழுத முறைப்படி தொழுவதற்கு இவ்வளவு நாம் யோசிக்கின்றோம், இவ்வளவு பேசுகின்றோம், இவ்வளவு சரியாக அதை செய்யணும்னு துடிக்கிறோம். நம்ம இதை செய்யலாமா சார்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஈடுபாடோடு தொழுதார்கள் அப்படிங்கிறது பார்க்கணுமா வேண்டாம்? தொழுகையிலே என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கின்றது என்று சொன்னார். அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐன். தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கின்றது. சுபு எந்திரிச்சு தொழுதா நமக்கு கண் எரியுது. அப்போ எங்கே இருக்க குளிர்ச்சி? அப்போ எப்படி சக்தி கிடைக்கும்? பலம் எப்படி கிடைக்கும்? குடும்ப பிரச்சனை எப்படி நீங்கும்? கடன் எப்படி நீங்கும்? நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படி நம்முடைய சொல்லை கேட்பார்கள்? திணறோம், முடிவெடுக்க முடியாமல் திணறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஓடுறோம், எல்லா பிரச்சனைகளையும் தலையில தூக்கி போடுறோம், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வான தொழுகையை கையிலே வைத்துக்கொண்டு. அப்போ அந்த நிமிஷத்தை நீங்கள் குறித்து பாருங்க. குறித்து பார்த்து சஜிதாவை நிதானமாக, இது பெரிய சப்ஜெக்ட், இது நீளமான ஒரு பாடம். இது நிதானமாக என்ன செய்யணும்? தொழணும். தொழுகையில் அல்லாஹ்வோட இணைஞ்சி தொழுவணும். தொழுகையை ரொம்ப நேரம் தொழுவணும். பெருமானார் ஒரு இரவிலே 6 ஜுசுக்களை ஓதி தொழுவார்கள். தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் எத்தனை ஜுசுங்க? 6 ஜுசு ஓதி தொழுவாங்க.
நம்மளால் 60 ஆயத்து ஓதி தொழ முடியாது. தக்பீர் இப்படி கட்டினாங்கன்னு வைங்களேன், அல்லாஹு அக்பர் அப்படி கட்டினா அப்படி நிதானமாக நிற்கணும், அமைதியாக நிற்கணும், அமைதியாக நின்று ஓதும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இப்படிலாம் தொழுது பாருங்க. உங்களை அறியாமலே நீங்கள் மாறுவீங்க. என்னை அறியாமலே நான் மாறுவேன். என்னை அறியாத ஒரு மரியாதை வெளியிலேருந்து எனக்கு கிடைக்கும். என்னை அறியாத ஒரு அறிவை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். என்னதான் நம்ம அறிவு பெற்றிருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம இப்படி தான் நடக்கணுங்கிறது அல்லாஹ் தானே நடக்கும். பெரிய அறிவாளி தான், பெரிய ஆலிம் தான், பெருசாக படிச்சிருக்காரு, இவ்வளோ அசிங்கமாக நடந்துட்டாருன்னு சொல்கிறானா இல்லையா? இப்படி நடக்கலாமா அந்த இடத்துல? அங்கே அப்படி செஞ்சார், இங்கே இப்படி பண்ணார், இங்கே இப்படி பயான் பண்ணார், இங்கே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கொடுத்தாரு, இவர் இப்படி செஞ்சிட்டாரு சொல்கிறானா இல்லையா? அப்போ நடக்கக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் கற்றுத்தருகின்றான். அந்த நடத்தக்கூடியவனோட இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம சரியாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எங்கேயோ போய் தொழுகை ஒன்று போதும், ஒன்று போதும். காசு இல்லைங்க, நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். சம்பாதிக்க முடியலைங்க, நீங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டாம். நோயாக இருக்குங்க, நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது, தொழுகைக்கு அனுமதி கிடையாது. ஏன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.